இங்க ஒரு ஏலியன்ஸ் குட்டி வழி தவறி பூமிக்கு வந்துடுது. அத பார்த்த வயசானவர் அதுக்கு ஆப்பிள் கட் பண்ணி குடுக்குறாரு. அதுவும் சாப்பிட்டு அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீட்டம்மா, "என்னடா இவன் வந்ததுலேருந்து பிறந்த மேனியா இருக்கானே! அவனுக்கு ஒரு சட்டைய போட்டு அழகு பார்த்து அவங்களோடயே வச்சுக்கிறாங்க." அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாட்டியம்மா வீட்ல இருக்கும்போது ஒரு திருடன் வந்துடுறான். அந்த திருடன பார்த்துட்டு பாட்டியம்மா போலீஸ் கால் பண்ணலான்னு ஓடும்போது அந்த திருடன் அந்த பாட்டியம்மாவ அடிச்சு கொல்ல பார்க்குறான். அப்போ அந்த ஏலியன்ஸோட தலை நீல கலரா மாறுது. அதுக்கப்புறம் அவன் அங்கேயே தலை வெடிச்சு செத்துடுறான். அதுக்கப்புறம் வந்து போலீஸால எதுவுமே கண்டுபிடிக்காதனால பாட்டிய கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. பாட்டியும் எந்த பதிலும் சொல்லாதனால போலீஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு புரியுது இதெல்லாம் இதால தான் நடந்திருக்கணும். இவங்க பேசிட்டு இருக்கதை ஒண்டி பார்த்த ஆன்ட்டி, என்னடா அங்கே நடக்குதுன்னு இவங்க கூட்டத்தோட வந்து அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து நல்லாவே ஏலியன்ஸை பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ ஏலியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா போய் மறுபடியும் விண்வெளிக்கு போகிற பறக்கும் தட்டை ரெடி பண்ணுது. இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த வயசானவருக்கு ஒவ்வொரு படங்களை வரைஞ்சி கொண்டு வந்து காட்டுது. ஆனால் அந்த வயசானவருக்கு அது எதுவுமே புரியாதனால அந்த படங்களை அவர் சேகரித்து வைக்கிறாரு. தினமும் ஒரு படம் கொடுத்துட்டு வருது. அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க 3 பேரும் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே நாற்று அடிக்குது. என்னன்னு வந்து பார்த்தா அங்கே ஒரு பூனை செத்து கிடக்குது. இந்த பூனை வேன்லேயே கார்லேயே அடிபட்டு செத்து இருக்கணும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏலியன்ஸ் குட்டி மறுபடியும் ஒரு வரைபடத்தை கொடுக்குது. இது வரைக்கும் புரியாத பெரியவருக்கு இப்போ தான் புரியுது அது ஒரு பூனையோட ஒருவனு. அதாவது இந்த ஏலியன்ஸ் மறுபடியும் தான் கூட்டத்தோட பிடிச்சேன்னா 7 செத்த பூனைங்க வேணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் காரில் ஏறி பூனை வேட்டைக்காக கிளம்புறாங்க. அவங்களுக்கு மொத்தமாகவே 6 பூனை தான் கிடைக்குது. இன்னும் ஒரு பூனை இருந்தால் மட்டுமே ஏலியன்ஸை நல்லபடியாக அந்த உலகத்துக்கு அனுப்ப முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அப்போ தான் புரியுது மேரி ஆண்டிக்கிட்ட ஒரு வயசான பூனை இருக்கிறது. அந்த பூனையை தானு கேட்க மேரி ஆண்டியும் ரொம்ப கோவப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் மேரி ஆண்டியும் ஒத்துப்பாங்க. அந்த பூனையை கொண்டு வந்து ஒரு கூடையால் மூடி ஏலியன்ஸ் பார்க்கும்போது ஏலியன்ஸ் முகம் நீல நிறமாக மாறும். உடனே அந்த பூனை அங்கே இறந்துடும். இறந்த 7 பூனைகளும் கொண்டு போய் பறக்கும் தட்டு முன்னாடி வச்சு ஒரு வெள்ளை துணியால் மூடி அவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த 7 பூனைகளும் ஒரு கல்லாக மாறிடும். அந்த கல் தான் பறக்கும் தட்டோட இன்ஜின்னு அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும். அந்த கல்லை கொண்டு போய் வச்சதும் மறுபடியும் அந்த பறக்கும் தட்டு வேலை செஞ்சிடும். இந்த பறக்கும் தட்டு வேலை செஞ்ச உடனே போலீஸுக்கு சிக்னல் போயிடும். அங்கேருந்து போலீஸ் வர முன்னாடி இந்த ஏலியன்ஸ் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட இவங்களும் ஏலியன்ஸோட சேர்ந்து போயிடுவாங்க. இவங்களும் ஏலியன்ஸ் இருக்க உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம்னு நினச்சி போயிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் அந்த பறக்கும் தட்டு போய் மறுபடியும் பூமியிலே வந்து நிற்கும். அப்போ இவங்க என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் இவங்களை பார்த்து சொல்லும், நீங்கள் பூமியில் வாழ வந்தவங்க, உங்களுக்கு இன்னும் இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் மறுபடியும் உங்களை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லி அங்கேருந்து அந்த ஏலியன்ஸ் குட்டி கிளம்பிடுது.